ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பைசா. நீங்க திரும்பினீங்கன்னா அவரை திருப்பறதுக்கு ரெடி. பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட தான். நீங்க மட்டும் திரும்பினீங்கன்னா சம்பவமே இங்க வேற மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்க சொல்ல பிரதர், முன்னாடி திரும்பி பார்க்க சொல்றேன். பின்னாடி திரும்பி பார்த்து பார்த்து விழுந்ததெல்லாம் போதும். வசனமே சொல்லியிருக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் நம்மள பாதி பேர் பின்னாடி பண்ண பாவங்களை நினைச்சு அப்படியே உட்காந்துருக்கமே தவிர, ஃபியூச்சரை குறிச்சு கலங்கி உட்காரமே தவிர பிரசன்ட்டை ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இருக்கிற இந்த வாழ்க்கையை வாழுங்க. இங்க ஒரு மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேதத்துல இன்னைக்கு வார்த்தையின்படி கர்த்தர் இடத்துல இடைப்பட போறாரு. ஸோ எவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் போய் அங்க ஒரு வார்னிங் லெட்டர் கொடுக்குறாரு. ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா ப்ரெசென்ட் ஆக்டிவேட் பண்ணி ப்ரெசென்ட்டை மாற்றிட்டு உடனே மாற்றுறாங்க. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பிரதர் சிஸ்டர், தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை வரும் பிரதர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாருன்ற போது நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை அவர் மன்னிப்பாரு. மனஸ்தாபப்படுறதுக்கு அவர் இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க மேல அவர் மனஸ்தாபம் உள்ளவரா இருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுவார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள அவர் இடைப்படுறாரு. என்னுடைய காரியங்களை மாற்றினார். என் மேல நான் பாவியா இருக்கும்போது என் மேல மனஸ்தாபப்பட்டாரு. என்ன மாற்றினார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார். ஸோ அதே போல உங்களையும் உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் இடைப்படான்னு விசுவாசிக்கிறேன். இன்னமும் அந்த பழைய பாவங்கள், அந்த பழைய கில்ட்டி கான்சியஸ், ஒருவேளை பழைய பாவங்கள் செஞ்சு கில்ட்டி கான்சியஸ் இருந்தா ப்ளீஸ் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மன்னிக்கிறார். பிரதர் சிஸ்டர், வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அவர் சகல பாவங்களை நீக்கி மன்னிச்சு சுத்திகரிக்கிறார். நீங்க தூக்கி போட்டு வாங்க, அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை டேக் கேர் பண்றாரு. வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ஸோ அட் த சேம் டைம் பிரதர் சிஸ்டர், இன்னும் அதே பாவங்கள்ல இருந்தாலும் திரும்ப வாங்க, அவர்கிட்டே கேளுங்க, ஆண்டவரே எப்படி விடுதலை வேணும், என்னால முடியாது, நான் பலவீனம் நீங்க கேட்கும்போது அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அதிக வல்லவராக இருக்கார். புரியுதா பிரதர்? புரியுதா சிஸ்டர்? ப்ளீஸ் திரும்புங்க, சகலத்தையும் திருப்பிட. ஒரு சின்ன பிரேயர் மட்டும் பண்ணிடலாமா? அண்ட் அன்பின் தேவனே, அப்பா, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்ட இந்த அன்பு சகோதரன் சகோதரியோட காரியங்களை நீர் அறிவி, நான் அறிய ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற எல்லா பின்னான காரியங்களை மறந்து முன்னாயிருக்கிற உண்மை நோக்கி ஓட தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமையின் கரம் அவங்களை நடத்திட்டு ஆண்டவரே. அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும். மீண்டுமா அதை தொடராதபடி ஒரு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமா விளங்கட்டும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துகிறவர், நீர் வழி நடத்துகிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. உண்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. திரும்ப மனதாக இருக்கிற அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அப்பா எல்லாவற்றையும் திருத்தி சீர்படுத்த முடியாது செப்பிக்கிறான். இந்த காலை வேளையில அவங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுங்க. இந்த நாளில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுங்க. கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவங்களோட இருக்கட்டும். சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக்கிற ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திரும்புங்க, சகலத்தையும் திருப்பிட்டு வர கவலைப்படாதீங்க. நாளா தொடங்க கர்த்தர் உங்களோடு. இந்த நாள் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ.